ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. முக்கியமாக +2 இப்போ தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சிங்களேன். நான் கவுன்சிலிங்கில் தான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது மட்டும் கிடையாது, என்னென்ன கோர்சஸ்லாம் போகலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி இப்போ நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நேற்று நீங்கள் கண்டிப்பாக SNU பார்த்துருப்பீங்க, அதாவது சிவனாடாரோட யூனிவர்சிட்டி. இப்போ போய் ஜாயின் பண்ணால் கூட அப்ளிகேஷனில் ஓப்பனில் இருக்குங்க. 31 அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அது எல்லாமே நான் போட்டிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறேன், ஐகார்ட்லையும் வைக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எலிஜிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போக முடியும். சரி, இன்றைக்கி ரொம்ப 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 ஃபேமஸான ஒன் ஆஃப் த டீம்டு யூனிவர்சிட்டி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, தஞ்சாவூர் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய சாஸ்திராவை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சாஸ்திராங்கிறதுல படிக்கணும்னா அதுக்கு ரொம்ப வெல் டு டூவாக இருக்கணும். ஈஸியாக உங்களுக்கு சீட்ஸ் சாஸ்திராவில் கிடச்சிடாது. ஏன் மேடம் இப்படி எல்லாத்துமே இப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிலையும் ப்ளஸ்ஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா, பிளேஸ்மெண்ட் அசூரன்ஸ் தான். ஸோ நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தேடுறதெல்லாம் அந்த காலங்க. ஆனால் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிளேஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக இந்த மாதிரி காலேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணி போய் தான் ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா திரும்பி பார்த்தா எல்லோரும் வீட்டில் 4 பேர் இன்ஜினியரிங் நிற்கிறாங்க. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். இன்ஜினியரிங் படிக்கிறது எந்த காலேஜில் படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி காலேஜஸில் படிச்சிங்கன்னா தான் நீங்கள் சீக்கிரமாக பிளேஸ்ட் ஆக முடியும், நல்ல நல்ல கன்சர்னில் பிளேஸ்ட் ஆக முடியும். அது மட்டும் கிடையாது, சூப்பரான இது ஜாப்போடு சேர்ந்து நல்ல ஒரு எல்பியோடு நீங்கள் பிளேஸ்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாஸ்திரா இந்த மாதிரி யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த சாஸ்திராவில் என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு கட் ஆஃப் வேணுமா? கண்டிப்பாக தேவையே இல்லைங்க. நீங்கள் கட் ஆஃப் பற்றி பயப்படவே தேவையில்லை. இப்போ எதை வச்சு தான் இது எடுக்கிறாங்க, என்ன ஏதுங்கிறதான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா, சாஸ்திரா தஞ்சாவூரில் லொக்கேட் ஆகிருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறது பார்ப்போம். சென்னை இருக்குது, கும்பகோணம் இருக்குது, அடுத்து தஞ்சாவூர் இருக்குது. தஞ்சாவூர் தான் இதனுடைய மெயின் கேம்பஸ்ஸு. ஸோ அங்கே போகணும், பிடெக் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கோர்சஸ் ஆர் அவைலபிள் என்ன, ப்ளஸ் அங்கே என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா UG ப்ரோக்ராம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்படியே கடல் மாதிரி கொட்டி கிடக்குதுங்க. தஞ்சாவூரில் பிடெக்கில் பாருங்கள் ஸ்பெஷலைசேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய சைட்லேயே. ஏரோஸ்பேஸு, பயோ இன்ஜினியரிங்கு, பயோ இன்ஃபர்மேட்டிக், பயோ டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்ரு, அதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் AIDS, அதாவது ஆர்டிஃபிஷியல் கம்ப்யூட்டர் சயின்ஸை சைபர் செக்யூரிட்டி அண்டு பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு, IoT அதாவது இன்டர்நெட் திங்கிங் சொல்லிட்டு அது இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. நெட்ஒர்க்ஸு லாஸ்ட் இயர்லேருந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் ஸ்மார்ட் கிரிட் அண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பிடெக்கில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதுலேயும் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், அதாவது இந்த யூனிவர்சிட்டியில் டிஃப்ரெண்ட் ரிசர்ச் ரிலேட்டடாக நீங்கள் போகணும் அப்படின்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் விஐடி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த சாஸ்திராவுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்களேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிடெக்கில் மைனர் ஸ்பெஷலைசேஷன் இது எல்லாம் இருக்குங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் அண்ட் மெஷின் லேர்னிங்கு, சைபர் செக்யூரிட்டி அண்ட் IoT, இனோவேஷன் அண்டு என்டர்ப்ரனர்ஷிப்பு, இந்த மாதிரி நேனோமேட்டிக்கல், ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன். அதாவது நான் படிக்கிறதுக்கு முடியல அப்படிங்கிறது அளவுக்கு இருக்குது. அது மட்டும் கிடையாது, எம்டெக் இருக்குது. எம்டெக் 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது, ஆப்டம் இருக்குது, லா இருக்குது, MSc இருக்குது, பிஎட் இருக்குது, பிகாம் இருக்குது. ஒன்றுக்கு ஒரு அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்குது. இதுக்கு ஒன்றுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. நம்ம இப்போ பிடெக் ரிலேட்டடாக நம்ம பார்க்குறதுனால நீங்கள் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆஃபர்ட் இன் பட் இது மெயின் கேம்பஸில் நிறைய இருக்கும். இது கும்பகோணமில் பார்த்திங்கன்னா லிமிட்டெட் கோர்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல்ஸ் இது இருக்குது. இந்த 2 கோர்சஸ் தான் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை கேம்பஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் சைட்குள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, நான் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, டில் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ மிஸ் பண்ணியிருக்கீங்க, நான் என்னுடைய கட் ஆஃப் ரொம்ப 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 கம்மியாக இருக்குது, என்னால் மற்ற எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு ரீசன் உங்களுக்கு பிசிசி கெமிஸ்ட்ரி மேக்ஸில் கம்மியானதாக இருக்கலாம். ஸோ அதில் ஒரு சப்ஜெக்டில் கம்மியானாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ அடிச்சிரும். அடுத்தெல்லாம் தாண்டி இங்கே நீங்கள் மெயின் கோர்சஸாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா,
பாருங்கள், இதெல்லாம் வந்து எம்சி, எம்ஸ்டெக்கு இதில் நிறைய இருக்குது. நம்ம பிடெக் பற்றி மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுடைய பிடெக்கு அதாவது வித் மைனர் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து எதை வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பாஸ் இன் வந்து 12th இருக்கணும், ப்ளஸ் 60% ஆஃப் வந்து அது அக்ரிகேட் மார்க்கு, அதாவது ப்ளஸ் இருக்கணும். இதில் 2 அட்வான்டேஜஸ் இருக்குது, இதை பற்றி சொல்லிட்டே போகலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, தஞ்சாவூர் அண்டு திருச்சியில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, 10th and 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் 10% ஆஃப் சீட்ஸ் வந்து அலாக்கேட் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு மட்டும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி, அதாவது அந்த தஞ்சாவூர் இது பீப்புளுக்கு மட்டும். இதில் வந்து ரேங்க் லிஸ்ட் இது வந்து எப்படி நீங்கள் அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்டுங்கிறது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டியில் எடுக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெய் மெயின்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா அதே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஹவ் வில் இது கம்பைன்டு ஸ்கோர் வில் பி கால்குலேட்டட் ஹேவ் நாட் ரிட்டன் வந்து ஜெய் மெயின்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா ஜெய் மெயின்ஸ் ப்ளஸ் வந்து நம்மளுடைய அதாவது ஸ்கோர் +2 ஸ்கோரு இது 2ஐயும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் 2ஐயும் வந்து எழுதியிருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு வேளை நான் வந்து ஜெய் மெயின்லாம் எழுதலை மேடம், ஆனால் நல்லா வந்து ஒரு பர்சன்டேஜ் வச்சுருக்கேன் என்னுடைய இதில் +2ல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இஃப் an applicant has not appeared ஜெய் மெயின் பண்ணலை அப்படின்னா ஸ்ட்ரீம் 1 the weighted score ஃபார் வந்து 50% will be 0. சரிங்களா? அதாவது ஸ்ட்ரீம் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் மெயின் அண்டு +2ஓட அக்ரிகேட் எடுத்துக்குவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 50% வில் பி வந்து 0 போட்டுருவாங்க. 12th அக்ரிகேட் வில் பி வந்து given 50% வெயிட்டேஜ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா. அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் 2 வந்து ஒன்லி உங்களுக்கு 100% வந்து +2 மார்க்ஸ் வச்சு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குங்க. அட்மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டில் ஐ திங்க் வந்து ஜூன் 14th வரல இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு. இங்கே டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் இங்கே கீழே போட்டிருக்காங்க. டி ஃபார் தஞ்சாவூர், கே ஃபார் வந்து கும்பகோணம், சி ஃபார் வந்து சென்னை. ஸோ எம்பிஏ இதெல்லாம் விட்ருங்க. நம்மளோட இது பார்க்கணும், எம்டெக்கு அது 5 இயர்ஸ் பிடெக் பாருங்கள், தமிழ்நாடு அந்த கும்பகோணம். ஏப்ரல் 6லேருந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. ஜூன் 14th வரல இருக்குது. 14th அப்புறம் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் இப்போ நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே போய் நியூ கேண்டிடேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பண்ணிக்க வேண்டியதான். எங்கே வேணும் அப்படின்னு பாருங்கள், கேம்பஸ் என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மெயின் பிரான்ச்னால் தஞ்சாவூர் தான். சரிங்களா? தஞ்சாவூரில் நீங்கள் இப்போ கோர்சஸில் எல்லாமே பார்த்துருப்பீங்க எத்தனை இருக்குது அப்படின்னு. ப்ரோக்ராம் ஃபார் அப்ளை, மொபைல் நம்பர் எல்லாத்துக்குமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேசிக்கான உங்களுக்கு கேட்டகரி வரும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டாஸ் வந்து அதாவது என்னதுன்னா சீட் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதை +2 10th மேபி அதாவது ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் இண்டியா ரேங்க்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரேங்குன்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து திருச்சிக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, திருச்சி தஞ்சாவூர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்க் இவ்வளோ இருக்கணும், அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து அதை பற்றி பேசுவோம். அடுத்து வந்து தமிழ்நாடு ரேங்க்கில் இவ்வளோ இருந்தால் தான் இது கிடைக்கும் ஸ்ட்ரீம் 1ல் ஸ்ட்ரீம் 2ல் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வந்து விஐடிலாம் கேட்டகரி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ரீம் 1 ஸ்ட்ரீம் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி கும்பகோணம் இதுக்கும் வந்து தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், சாஸ்திராவில் வந்து ஒருவேளை நான் வந்து 2-3 எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, தஞ்சாவூரில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும், நான் கும்பகோணத்தில் படிக்கலான் இருக்கேன், சென்னையில் ஒருவேளை என் நேட்டிவ் வந்து சென்னையில் பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2லேயுமே எனக்கு ஒருவேளை தஞ்சாவூர் கிடைச்சாலும் ஹாப்பி தான், ஒருவேளை கிடைக்கலன்னா சென்னை கிடைச்சாலும் ஹாப்பினா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடலாம்.
தஞ்சாவூருக்கு ஒன்று அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு 1500 அந்த ரேஞ்சில் தான் வரும்னு நினைக்கிறேன். அதாவது பிலோ 2000 தான் வரும். 1, 2, 3 கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு பிரான்ச்சுக்கும் ஒன்று தனித்தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். சரிங்களா? இங்கே சரி மேடம் எல்லாமே போட்டோம், கடைசியாக வந்து ஃபீஸ் தான் என்னவா இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது புரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தஞ்சாவூரில். ஸோ ஓகே பார்க்குங்களா, பிடெக்குக்கு டியூஷன் ஃபீஸ் பர் செமஸ்டருக்கு நோட் பண்ணிக்கிங்க, இயர் கிடையாது, 85,000. இது வந்து காமன் டு ஆல்னு வச்சிங்களேன். எல்லா இதுலேயுமே ஒரு வேரியேஷன் கொடுக்குறாங்க. 5%, 8% ஆனுவல் இன்க்ரீஸ் ஃப்ரம் த செகண்ட் இயர்லேருந்து அந்தந்த இயர்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் யூனிட்டு இந்த டெஸ்ட்டுனா இவ்வளவு இந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போ ஓவராலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,70,000 வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை விட்டுட்டு வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு மேபி கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பார்க்கலாம் அதையும். நம்மளுக்கு வந்து பிடெக் மட்டும்தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். பார்த்தீங்களா, சிங்கிளாக இருக்கணும் அப்படின்னா ஆனுவலில் வந்து பார்த்திங்கன்னா 25,000 தான் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் மட்டுமா இருக்கும் மேபி, நீங்கள் விசாரிச்சிக்கங்க. 2 in 1 இருந்ததுன்னா அதுவாக இருந்துச்சுன்னா 20,000. ஒருவேளை 4 மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் 16 தான் வருது. சிங்கிள் பாத் அட்டாச்சாக இருந்தால் ஒருத்தர் மட்டும் ஸ்டே பண்ணால் 30 வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 in 1 பாத் அட்டாச்சுனா 26 வருது. ஸோ இது எல்லாமே வந்து சைட்டில் கொடுத்துருக்காங்க. மேபி அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து டைமிங் வந்து June 14th வரல இருக்குது. நீங்கள் அப்படியே ஓடி போய் நீங்கள் இப்போயே அப்ளை பண்ணுங்கள், நான் வந்து ஜேஇ மெயின் எழுதியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய +2 மார்க் வச்சு மட்டுமே நிறைய வந்து ஸ்கோர் வச்சுருக்கேன் மேடம், ஆனால் வந்து என்னால் போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பண்ணலாம். இதை தவிர்த்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லா இருக்குது, யூஜி டிகிரி நிறையா இருக்குது, வேறு எதெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து வேணும்னா நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவை மேக் பண்ணி போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேங்க்கு, ஏன்னா இன்னும் வந்து அப்ளிகேஷனே முடியல. நான் சொன்ன மாதிரி June 14th வரலாம் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்கப்புறம் June 14th அப்புறம் இமீடியேட்டாக வந்து ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே சாஸ்திராலோடது இருக்கும். அதை அப்போ அடுத்தடுத்து அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ யாரெல்லாம் வில்லிங் இருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, கட் ஆஃப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸும் இருக்குது. விஐடி மிஸ் பண்ணுங்க, மறக்காமல் சாஸ்திராவை அட்டன் பண்ணுங்கள்.